அண்ணி, என்ன இன்னுமா ரிசல்ட் வராம இருக்கு? இல்லாட்டி அண்ணன் எதுலனா ஃபெயில் ஆயிட்டானா? கிருவிதுன் சொல்றேன். எந்த மக்கா பைய ஃபெயில் தான் ஆயிட்டானோ? எந்த வேலை? ஷோ கவி, என்ன பாத்தியா? பார்த்துட்டு தான் இருக்கேன். இவளுக்கு இன்னும் கோபம் போகலையா? மக்களே, பைய ஃபெயில் ஆனாலும் குழப்பம் இல்ல. நீ எந்த இருந்தாலும் சொல்லு. நீ எதுக்கும் தயங்கி தயங்கி இருக்காத மக்கா, சொல்லு. அவனுக்கு படிப்பா அவனுக்கு தெரியாதா? அதனால எதுவா இருந்தாலும் சொல்லு மக்களே. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? ஏட்டி மக்கா, நான் சும்மா சொல்லி கொண்டு இருக்குதேன். அவனுக்கு படிப்பா அவனுக்கு தெரியாதா? நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா ஆமா, உங்களுக்கு ஒரு தெட்டும் தெரியாது. நீங்க பேசுறது உங்களுக்கு எல்லாமே நல்லதா தான் தெரியும். ஐயோ, കുറച്ചു நேரம் எல்லாரும் சும்மா இருங்க. சரி குட்டா. அக்கா, எப்படி மாமா எல்லாத்துலயும் சென்டம் தானா? இருடா, எல்லாரும் ஒரே டைம்லயே பாக்குறாங்கல்ல. கொஞ்ச நேரம் லேட் ஆகும், சர்வர் பிஸியா இருக்கும். எல்லாரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலே போதும். அன்னி பாவம்ல, பார்த்துட்டு சொல்லுவாங்க. இருங்க. அதானே, எல்லாரும் கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. ஃபெயில் ஆகிடுவானோன்னு கொஞ்சம் பயமா தாண்டி இருக்கு. இவ ஒரு லூசு கிறுக்கி. அம்மா ஏதோ வளர்றாங்கன்னா நீ அதுக்கு மேல காணிக்காதடி. படபடபடான்னு இருக்கு. ரிசல்ட்டை பார்க்கறதுக்குள்ள நிறைய மார்க் வரணும்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன். ஆட்டோவையும் ஓட்டிட்டு சூப்பர் மார்க்கெட்டையும் பார்த்துக்கிட்டு தென் வீக்லி 3 days டியூட்டோரியலும் போய்கிட்டு, அதுவும் இந்த வயசுல இவ்வளவும் செஞ்சு படிச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்காக மாத்திரமே நான் படிக்கல. என் கவியோட ஆசை, என் அம்மாவோட ஆசை எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் படிச்சிருக்கேன். எங்க எல்லாரோட கனவு ஆசையெல்லாம் நிறைவேறாமலே போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாயிடும். நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல. நான் இத்தனை நாள் படிச்சு கஷ்டப்பட்டு எழுதுனதுக்கான மார்க் மாத்திரம் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பிஸி ஒர்க்லையும் நான் எத்தனை படித்தேன்னு எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஓவரா எதிர்பார்க்கவும் மாட்டேன். தென் இது வரதை வச்சு தான் கரஸ்லையும் டிகிரி படிக்கணும். டிகிரிக்கு படிக்கிறதுக்கான நல்ல மார்க் இருந்தாலே போதும். எனக்கு, கவிக்கு, அம்மாக்கு, வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடும். மார்க் என்னன்னு பார்க்கறதுக்குள்ள ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல. பாவம், அங்க ராகேஷ் என்ன நிலைமையில இருக்கானோ. என்ன சிரிப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அவ்வளோ நம்பிக்கையா? ஆமா. நானே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மார்க் மாத்திரம் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நிஜமா சொல்றேன், அடி வாங்குவீங்க. நீ அடிச்சா எனக்கு சந்தோஷம்தான். ம்? ஆமா. சரி, பாரு. உங்களோட மார்க் ஃபர்ஸ்ட் பார்க்கட்டா இல்லாட்டி என்னோடது பார்க்கட்டா? ஃபர்ஸ்ட் உன்னோடதே பாரு. ம், பாரு. சரி. சரி, எவ்வளோ அழகா சொல்ற. உன்கிட்ட இது மாதிரி பேசணுன்னு தான் நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். அதே மாதிரியே நடந்துருச்சு. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? இதுவே போதும். இனி உன் மடியில் நான் தலை வச்சு கிடக்கணும். அது என்னோட பெரிய ஆசை தெரியுமா? கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் மடியில் நான் கிடக்கிற நாள் வரும். சிறிய வயசில் என் அம்மா மடியில் அப்படி தான் கிடப்பேன். இப்போ ரொம்ப ஏக்கமாக இருக்கு. என்னமோ உன்னை பார்த்தாலே எங்கள் அம்மா மாத்திரம்தான் எனக்கு தெரியுறாங்களே. எங்கள் அம்மா கூட இப்படி தான். அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி கொடுத்து நான் அதை ஒழுங்கா செய்யலைன்னா திட்டுவாங்க. நீயும் அதே மாதிரி தான் பண்ணுற. உன்னோட சின்ன சின்ன அசைவில் கூட நான் எங்கள் அம்மாவை தான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓய் ஓய், என்னாச்சு? ஓய், ஏன்? எனக்கு மார்க் ரொம்பவே கம்மியா ஆகிருக்கு. என்ன சொல்ற? என்ன, எவ்வளோ மார்க்கு சொல்லு. ரொம்ப கம்மியா? ஆமா, எத்தனை? 593 தான் எடுத்திருக்கேன். எது? 593? 593? என்ன, இந்த பொண்ணு 593 எடுத்திருக்கு? இதையே கம்மின்னு சொல்லுது. ஓய்,
593 உனக்கு கம்மியா? ஆமா. ம், அது சரி. ஐயோ, நான் செத்துட்டேன். எனக்கெல்லாம் 300 400 தாண்டாதே. என்னெல்லாம் வாங்கி கட்ட போறனோ தெரியல. எப்படி எனக்கு இவ்ளோ கம்மியாச்சுன்னு தெரியல. 1 மார்க் 2 மார்க் குறைஞ்சா பரவாயில்ல, 7 மார்க் குறைஞ்சிருக்கு. சரி விடு, ஃபீல் பண்ணாத. ஆக்சுவலா சொல்ல போனா இதெல்லாம் ரொம்ப அதிகம். ம்ஹும். இது குறைவு. ஐயோ, இப்ப நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? ஆ, ஒன்றும் இல்லை. சாரி, இருங்க உங்க மார்க்கும் பார்க்குறேன். வேண்டாம் வேண்டாம், பொறுமையா பார்க்கலாம். வேண்டாமா? ஏன்? இல்லை, நீ ஏன் உன்னோட மார்க்கை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இதில் வேற என்னோடது வேற பார்க்கணுமா என்ன? வேண்டாம் வேண்டாம், பொறுமையா பார்க்கலாமே. இல்ல, எனக்கு குழப்பம் இல்ல, நான் பார்க்குறேன். வேண்டாமே. சும்மா இருங்க. உங்க மார்க்கும் பார்த்தா தானே காலேஜ் எதுன்ட்டு நம்ம சேர முடியும். காலேஜை பற்றியெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்சவங்க காலேஜ் தான். ஸோ பயப்பட வேண்டாம், ம், ஃபீல் பண்ணாத. 7 மார்க் குறைஞ்சிடுச்சு. ஐயோ, நான் எல்லா எக்ஸாமுமே ரொம்ப நல்லாவே எழுதின ஃபெயில் தான் இருக்கேன். அப்புறம் எப்படி 7 மார்க் குறைஞ்சிடுச்சு? ஏன் விடுமா, ஃபீல் பண்ணாத. இந்த பொண்ணு என்ன 7 மார்க் குறைஞ்சதுக்கு போய் எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கு? ஐயோ, இருங்க உங்க மார்க் பார்த்து சொல்றேன். ம், செத்தடா ராகேஷே. ஐயோ, செத்தடா ராகேஷே. என்ன மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க? ஏன், என்ன மார்க் எத்தனை? 400 கூட தொடல. பாஸ் ஆயிட்டனா? எது? எவ்வளோ மார்க் பாஸ் ஆயிட்டனா? 398. அவ்வளோ மார்க்கா? செம்ம. நான் இவ்வளோ எடுப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஐயோ, ஜாலியா இருக்கு. முகத்துல ரியாக்ஷனே வித்தியாசமா இருக்கே. ஏன்? 398 உங்களுக்கு அவ்வளோ பெரிய மார்க்கா? அட்டி வாங்குவீங்க. என்ன மார்க் எடுத்து வச்சிருக்கீங்க? கோவமா வருது. ஏய், நான் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. இதுவே எனக்கு அதிகம்தான். ம், ஆமா ஆமா, ரொம்பவே அதிகம். ஆமா. என்கிட்ட பேசாதீங்க. ஐயோ, ஏன்? ம், இது என்ன மார்க்கு? நானு 7 மார்க் குறைஞ்சதுக்கே இங்க இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா 398 எடுத்துட்டு அது 400 கூட தொடல. எவ்வளவு சிம்பிளா சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏமா, எனக்கு இது அதிகமா? ஆமா ஆமா, எல்லாம் அதிகம். ஐயோ, பேசாதீங்க. ஐயோ, இப்ப நான் எப்படி சமாதானப்படுத்துவேன்? இப்படிலாம் கோவப்படாத. நீதான் எனக்கு சொல்லி கொடுக்கவே வரல. நீ மாத்திரம் என் பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துருந்தா ஒழுங்கா நான் என் மார்க் எடுத்திருப்பேன். நீதான் நான் என்ன பண்றது இப்போ? உன் மேலதான் தப்பு. ஐயோ, நீதான் எனக்கு சொல்லி கொடுக்கல, உன் மேலதான் தப்பு. நான் மார்க் குறைஞ்சதுக்கான காரணம் நீதான் எனக்கு இதை சொல்லி கொடுக்கல. எது? ஐயோ, இதோ பாரு, நீ கோவப்படாத. பாரு, உன் முகமெல்லாம் ஏதோ சுருங்கி போய் நல்லா இல்ல. நீ சிரிக்கும் போதுதான் அழகா இருப்ப. எங்க சிரியன்? என்கிட்ட அடி வாங்க போறீங்க நீங்க. நீ அடிக்காம எப்படி? நீ அடிக்கலாம். நீ சிரிச்சாதான். நீ சிரிச்சிட்டு அடி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்ல அம்மா இல்ல, சரிம்மா? கவுத்துட்டேன். அப்பாடி, இனி பிரச்சனை இல்லை. என் அம்மா எவ்வளோ அழகா சிரிக்கிறா. செல்லம் என்னை பார்க்க மாட்டாளா? எல்லா வாட்டியும் நான் இதே மாதிரி சிரிப்பேன்னு நினைக்காதீங்க, சொல்லிட்டேன். சரிம்மா. ஆனா உங்க மார்க் ரொம்பவே கம்மியா இருக்கே. அது பிரச்சனை இல்லை. காலேஜ்ல சீட் கிடைக்குமா?
ஏம்மா இதெல்லாம் ரொம்ப அதிகம்மா. கண்டிப்பா கிடைக்குமே. ம், நீ சிரி எது? சிரி ப்ளீஸ். அடி வாங்க போறீங்க. பரவாயில்ல. ஆ, மார்க் வந்துடுச்சு. என்ன ஃபெயிலு தானே? மார்க் எத்தனைமா? கவி, நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல. 400 இல்லாட்டி 450 வந்தா கூட போதும். ஏன்னா எனக்கு கிடைச்ச டைம்க்கு நான் அவ்வளோ படிச்சதே பெரிய விஷயம்தான். ரொம்பலாம் எதிர்பார்க்க கூடாதுடி. வாயை மூடுங்க. டோட்டல் மார்க் ரொம்பவே கம்மியா எடுக்க போறோம்னு தெரிஞ்சதுனால என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அப்போ நான் ரொம்ப கம்மியா? ஒருவேளை எதுலையாச்சும் ஃபெயில் ஆயிட்டேனா? நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனா? கவி, வாயை மூடுங்க. அவ்வளோதான். என் லைஃப்ல இனி படிப்பே இருக்காது போல. ஆனா என்னால முடிஞ்ச அளவு நான் நல்லா தான் படிச்சேன். நல்லா தான் எக்ஸாமும் எழுதினேன். ஒவ்வொரு நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது ரொம்ப நல்லாவே தான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் அத்தனைக்கும் நல்லாவே எக்ஸாம் எழுதியிருப்பேன்னு தான் எனக்கு தோணிட்டே இருந்துச்சு. அதான் அந்த அளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணது. கவி, இப்போ சொல்றத பார்க்கும்போது ரொம்பவே கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணி, டோட்டல் மார்க் எத்தனைன்னு சொல்லவே மாட்டீங்க. அதானே அக்கா, சொல்லுடி. எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. இங்கிலீஷ், தமிழ், ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது நாலுத்துலேயுமே 100 எடுத்திருக்காங்க. தென் கெமிஸ்ட்ரியில் 98, மேக்ஸில் 90, டோட்டல் 588. எது? இந்த பையன் ஒட்டும் படிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். இத்தனைக்கும் கம்மியாக எடுத்து வச்சிருக்கிறேன். அது சரி. கங்க்ராச்சுலேஷன் மாமா. ஏழு குட்டா, எந்து அவன் ஏதோ நிறைய எடுத்த மாதிரியும் நீ இருந்த இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குதா? அவன் எவ்வளோ குறைவா மார்க் எடுத்து வச்சிருக்கதே. பங்கே, இது அதிகம். ஏழை, இது அதிகம். நீ இதெல்லாம் படிக்கவே இல்லையா? ஏதோ படிச்சாத மாதிரி எல்லாம் பேசுத. என்ன பங்கு இப்படி கேட்டுட்ட? பின்ன எத்தனை கம்மி ஆயிட்டு எடுத்து வச்சிருக்கதா இவன்? இது கம்மியா? ஆமா, 1200 மார்க்குக்கு யார் நீங்களும் 500 சில்லற மார்க் எடுக்குவோம்? சொல்லு. பங்கு, 1200 மார்க்குக்கு கவர்மெண்ட் உங்க அப்பா வச்சுலாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏழை, எந்த மக்கா? எந்த மக்கா? ஏன் பங்கு, 600 மார்க்குக்கு மாத்தி எத்தனை வருஷம் ஆகுது? நான் படிக்கும் போதே 600க்கு தான் இருந்துச்சு பங்கு. நீ எந்த உலகத்துல இருக்க? 600க்குனா புரியல மக்கா. பங்கு, 1200 இருந்துச்சு தெரியுமா? அதெல்லாம் அந்த காலம் பங்கு. இப்பெல்லாம் வெறும் 600 தான். 600ல எடுத்தா போதும். என்ன மக்கா சொல்லுத? ஐயோ, உனக்கு இன்னும் புரியலையா? 1200லாம் இப்போ இல்ல பங்கு. 600க்குள்ள எடுத்தா போதும். அப்போ 600க்கா இவன் 580 எடுத்திருக்கதே. 580 இல்ல பங்கு, 588. இன்னமும் 1200க்கு உங்க அப்பா வச்சு நடத்துறாங்க கவர்மெண்ட்ட. போ. ஓகே ஓகே, சொல்லுங்க. அப்பனா என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? எக்கா பொண்ணே, எத்தாடி அத்தா என்ன மார்க் எடுத்திருக்கதா இவன்? நான் இவனை படிச்சாத பையன்ல நினைச்சேன். கொல்லல்லோ நல்ல மார்க் எடுத்திருக்கதே. பண்டு 1200 இருந்துச்சு. அப்போ என்ன பாடு? இப்ப வெறும் 600 தானே, ஈஸியா எடுக்க முடியுமா இருக்கும். அண்ணே செம்ம. வேற லெவல்ல மார்க் எடுத்திருக்கேனே. ஆமா மருமவனே, நான் கூட இந்த அளவு மார்க் எதிர்பார்க்கல. நல்லா சூப்பர் மார்க் எடுத்திருக்கியாலே. அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்காது. ரொம்ப நல்லாவே மார்க் எடுத்திருக்க. சரிங்கம்மா. வாழ்த்துக்கள் தம்பி, நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. சூப்பர். தேங்க்ஸ் மாமா. 2 சப்ஜெக்ட் மாத்திரம் குறைஞ்சிருக்கு. அண்ணே, நீ பிசிக்ஸ் தானே நல்லாவே எழுதலன்னு சொல்லிட்டு இருந்த, மேக்ஸ்லயும் கம்மியா இருக்க. விதுன் தெரியாதா? அண்ணனுக்கு மேக்ஸ் ஒழுங்காவே வராது, மறந்துட்டியா நீ? ஆமால. ம், மேக்ஸுக்கு என்கிட்ட வந்திருந்தாலே நான் செம்மையா சொல்லி கொடுத்துருப்பேன். ஏன் மாமா என்கிட்ட வரல? சாரி மச்சான், நீங்க நல்லா மேக்ஸ் போடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அப்போவே வந்திருப்பேன்.
அதானே அக்கா கிட்ட போய் பறிச்சிருக்கீங்க. ச்சே, டைமை ரொம்பவே வேஸ்ட் பண்ணிட்டீங்க மாமா. நேத்ரன், டா, கோவம் வந்துடுச்சு. சரி சரி மம்மி, இன்னைக்கு என்ன பாயசமா? பாயசம் தானே, வச்சிடலாமே. அப்போனா அடை பாயசமே வைக்கலாம். ஆ, என் மருமகளே சொல்லிட்டா, இனி நான் கண்டிப்பா அடை பாயசம் தான் வைப்பேன். கவி, என்ன இந்த மார்க்கு போதுமா? இது என்ன மார்க்கு? ஏய், என்னடி? அவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லி கொடுத்ததுக்கு வெறும் 588 மார்க் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. 600 எடுக்க வேண்டாமா? ஏய், 600லாம் ரொம்ப அதிகம்டி. நேத்து ராத்திரி என்னெல்லாம் பேசுனீங்க? 600 எடுக்கலாம். ஏய், எது கூட எதடி முடிச்சு போட்டுட்டு இருக்க? ஆமா, நான் அப்படித்தான். கவி, ஏண்டி நீ ஒழுங்கா போட்டாம போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏய், சுஷு, வாங்கி விடுங்க. அடிதான் விழும். பொடி. வர வர ஒரு மரியாதை இல்ல. மரியாதை தானே, கொடுக்கறேன். கவி, நிஜமாலே சொல்றேன், 588 மார்க் எடுத்ததெல்லாம் நிஜமா சொல்றேன். என்னை பொறுத்தவரையும் ரொம்ப பெருசுடி. இவ்வளோ ஒர்க்ஸும் பார்த்துட்டு கிளாஸ்க்கு போய் படிக்கவும் செஞ்சு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன். சத்தியமா பெருசுதாண்டி. கொஞ்சம் மனசாட்சி வச்சு பாரேன். நான்லாம் இவ்வளோ எடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. ஒரு 400 வந்தாலே போதும், 400 450 போதும் தான் நினைச்சேன். ஆனால் 588 எடுத்திருக்கேன்டி. மாமா பாவண்டி, கொஞ்சம் மனசு வை. நீ சொல்றதுல தான் இருக்கே. என் அம்மாவுக்காகவும் உனக்காகவும் தான் படித்தேன். அது உனக்கு நல்லாவே தெரியும்ல. அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம்தான் நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு. நீயே கேட்டல்ல அம்மா சொன்னத. உனக்கு நிஜமாவே திருப்தியா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாரேன். மேக்ஸ் எனக்கு அவ்வளோ வராது. நீயே லாஸ்டா மார்க் ஷீட் எழுதும் போது கூட கேட்டல்ல. நான் கூட எனக்கு மேக்ஸ் ஒழுங்காவே வராதுன்னு சொன்னனே. நிஜமா மேக்ஸ்ல நான் இவ்வளோ எடுத்ததே பெரிய விஷயம். நீ இருந்து சொல்லி கொடுக்கவே தாண்டி எடுத்தேன். கொஞ்சம் மனசு வைடி செல்லம். இல்ல, நான் ஒத்துக்கிட மாட்டேன். மார்க் ரொம்ப கம்மி தான். என்னடி சொல்ற? ஆமா. ஏய், மாமா பாவண்டி. ஆமா, பாவம் அண்டி கண்ணு. நேத்து ராத்திரி என்னெல்லாம் சொன்னீங்க? மொத்தமா பார்த்துட்டு தும்மர் பிடிச்சவன். முட்டை கண்ணு. ஆக்சுவலா இந்த மார்க் நிறையாவே தான் இருக்கு. ஆனாலும் நான் ஒத்துக்கிடவே மாட்டேன். நேத்து என்ன பார்த்தீங்கல்ல? என்னடி? என்ன? ப்ளீஸ், பாவம்ல. நல்லா பேச மாட்டியா? பேசவே மாட்டேன். நான் எதிர்பார்த்த மார்க் உங்களுக்கு வரவே இல்லை. நீ எவ்வளோ எதிர்பார்த்த? 600. ஜண்டி, நீ சும்மா தான் சொன்னேன்னு நினைச்சேன். நிஜமாலே 600 எதிர்பார்த்தியாடி? ஆமா. பொடி, நீ பேசவே வேண்டாம். கோச்சுக்கிட்டீங்களா? கோச்சுக்கோங்க. நீங்க எதுவும் என்கிட்ட பேசவே வேண்டாம்.